Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 479 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி வேகமா ஏச நோக்கி நிக்காம ஓடுறான். அந்த டைமுங்கும் போது பக்கியா காட்டுறாங்க. அவன் இந்த லூஃபி பைய என்ன பண்றான் ஏது பண்றான்னு பார்த்துட்டு பயங்கர காண்டா இருப்பான். ஏன்னா அவனாலதான் பறந்து போய் பார்க்க முடியுமே. என்னாச்சு கேப்டன் பக்கி, ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பக்கி தானே உலகம் பூரா ஃபேமஸா இருந்தான். ஆனா இப்போ எல்லாரோட கவனமும் நம்ம லூஃபி மேலதான் இருக்குது. அப்ப நான் என்ன முட்டாளா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. யாரு இன்னைக்கான லீடிங் ஸ்டார்னு சொல்லி கேட்பான். நீங்க தான் கேப்டன் பக்கின்னு கத்துவானுங்க. இப்ப என்ன நாங்க எல்லாருமே லூஃபியை பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவனை விட இவன் பெரிய ஆளுன்னு மாஸ் காட்டுறதுக்கு இவன் ஏதாச்சும் பண்ணணும்ல. சோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். குடுங்கடா அந்த வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேலன்னு சொல்லிட்டு பார்த்தா அது அப்படியே ஐஸ் கட்டியில உறைஞ்சு போயிருக்கும். ஏன்னா அவ கேஜி கம்ப்ளீட்டா உரைய வச்சினால அப்படின்னு அதை டீஃப்ராஸ்ட் பண்ணி நார்மல் பண்ணுங்கடா கொய்யாலைகளா. அதான் அந்த அக்கைனுவோட லாவா பட்டு தண்ணி எல்லாம் செம ஹீட் ஆயிருச்சு இல்ல, அதுல கொண்டு போய் முக்கிய எடுத்தீங்கன்னா சரியா போயிரும். உடனே சார் ரைட் என்ன அவனு முக்கிய எடுத்து கொண்டு வந்து நீட்டுவான். பார்த்தா அது வீடியோ எடுக்க முடியாம தொங்கிரும். பின்ன கடல் தண்ணியில அவ்வளவு ஹீட்ல முக்கிய எடுத்தா அது எப்படி தாங்கும்? ஆனா பகி இல்ல, இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். கஷ்டப்பட்டு இத நேவி ஆளுங்க கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா இது கொஞ்ச நேரத்துல ஒர்க் ஆகும். எந்திரிமா எந்திரி எந்திரி எந்திரின்னு எழுப்பி விட்டு பாப்பான். அதுவும் அப்படியே கஷ்டப்பட்டு பொறுமையா எந்திரிக்குமா. இவனுங்க குட் மார்னிங் சாரும்பானுங்க. இவனுங்க மூஞ்ச பார்த்தோன்னே அடிச்சு புடிச்சு உள்ள போயிரும். என்னங்கடா நம்மள பார்த்துட்டு பயந்து உள்ள போயிருச்சு. மேபி அது உங்க எல்லாத்தோட முகத்தை பார்த்து தான் உள்ள போயிருக்கும். ஏன்டா உங்க அகோரமான மூஞ்ச காமிச்சிங்கன்னு கத்துவான். என்ன பாஸ் பண்றது, பிறந்ததுல இருந்தே எங்க மூஞ்சி இப்படித்தான் இருக்குதும்பானுங்க. அவனுக்கு காண்டாவும் என்ன லூஃபி அங்க ஸ்கஃபோல்ட நோக்கி போயிட்டு இருக்கான். இங்க இவன் பண்றதெல்லாம் இங்க விளையாட்டா இருக்குது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. அதே நேரம் இங்க லூஃபி வேகமா போக போக அட்டாக் பண்ணிட்டே இருக்கானுங்க. நல்ல வேலை கூட ஒயிட் பியர்டோட பைரட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. இல்லன்னா அவ்வளவுதான். லூஃபியை தடுக்க ஒரு 3 வைஸ் அட்மிரல்ஸ் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கூடயும் அவங்களுக்கு ஈக்குவலாவே ஒயிட் பியர்டோட பைரட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சென்கோக்கு ஒயிட் பியர்டு தனியா இருக்கான்னு சொல்லி அவனை காலி பண்ண எக்கச்சக்க பேர் அனுப்பி விட்டானே. அவனுக்கு எல்லாம் வெறி கொண்டு ஒயிட் பியர்டு அட்டாக் பண்ண வருவானுங்க. கையில இருக்க ஆயுதத்தை வச்சு ஒரு சொல்லிட்டு அவ்வளவுதான். அந்த போர்ஸுக்கு அத்தனை பேரும் பறந்துருவானுங்க. எவ்வளவுதான் அடிச்சாலும் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கானுங்களே. இங்க ஒயிட் பியர்டுக்கு நெஞ்சிலான டேமேஜ் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைம் பின்னாடி இருந்து ஒரு 3 பேர் பாஞ்சு வந்து வெட்ட வருவாங்க. இத ஒயிட் பியர்ட் எதிர்பார்க்கவே இல்ல. அவ்வளவுதான் ஒரே போட போறானுன்னு பார்த்தா அந்த டைம் தான் ஃபிஷ்மேன் கராத்தேன்னு சொல்லி நம்ம ஜிம்பை ஒரு பஞ்சு, அவ்வளவுதான் 50 பேரும் தெரிச்சிருவானுங்க. ஒயிட் பியர்ட் பார்த்துட்டு காண்டாயிருவாரு. டே ஜிம்பை நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு. ஏன்னா ஒயிட் பியர்டோட தம்பிக்கு பேக்கப்பா எல்லாத்தையும் போக சொன்னாருல்ல, ஏன் போலன்னு கேட்டா அங்கதான் ஜிம்பை சூப்பரா பேசுவான். என்னன்னா ஜிம்பை ஒன்னும் ஒயிட் பியர்டோட பைரட் கிடையாது, அதனால நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியமே இல்லாமா. அதாவது ஜிம்பைக்கு நம்ம ஒயிட் பியர்டா பத்திரமா பாத்துக்கணும்னு ஆசை. அதனால இந்த மாதிரி திமுறா உரிமையா பேசுறான். அது அவருக்கும் நல்லாவே புரியுது. இங்க லூஃபியும் வர வர எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டே போவான். பட் ஆளுங்க வந்துகிட்டே இருந்தவொடனே இவன் கூட இருந்த பைரட்ஸுங்க அத்தனை பேரும் அந்த நேவி ஆளுகளை அப்படியே அமுகி புடிச்சிட்டு லூஃபிக்கு சூப்பரா வழிய விட்டுருவாங்க. சோ இப்போ அவனை தடுக்க வேற யாருமே இல்ல. பார்த்து கிளியரா இருக்குது. இவன் கோல்லாம் இதான் உன் சான்ஸ், விட்டுறாதுன்னு சொல்லி அனுப்பி விடுவான். அவனும் அடிச்சு புடிச்சு வேகமா ஓடுவான். அதுக்கப்புறம் இவன் வேற யார்ட்டையோ பேசுவான். நீ இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, ஆனா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறத தவிர வேற வழி இல்ல, நீ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லுவானா. யார் அப்படி சொல்றான்னு பார்த்தா நம்ம இனசுமாவை. அவன் பார்த்தா தலைக்குள்ளதான் உட்காந்துட்டு இருப்பான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் லூஃபிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அங்க இருக்க பாதையை சும்மா மட்ட வெட்டி விட்டு எப்படி லூஃபியவே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு வேகமா வெட்டிட்டு போவான். சோ அப்படி வெட்டிட்டு போய் அதை அலேக்க தூக்கி போடுவான். அது அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு ஸ்ட்ரைட்டா அங்க இருக்க ஸ்கஃபோல்டுல போய் விழும். அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆயிருச்சா. சோ லூஃபி அதுல நேரா ஏறினானா அவங்க அண்ணன் போய் சேர்ந்துடலாம். சூப்பர் என்ன சும்மா மாஸ் காட்டிட்டேன்னு சொல்லிட்டு அவனும் வேகமா ஓடுவான். இந்த பைரட்ஸுங்க முக்காவாசி பேரை தடுத்துட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் இன்னும் இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க எல்லாம் ஒயிட் பியர்ட் அட்டாக் பண்ண கிளம்பினவனுங்க. அவங்களால திரும்பி எல்லாம் ரிட்டர்ன் வர முடியாது. ஆனா ஸ்டெயின்லெஸ்ங்கிற அவங்க வைஸ் அட்மிரல் அவனை விடாதீங்க தடுங்கன்னு கத்திட்டு இருப்பான். அவனை எங்க போய் இவனுங்க தடுக்க, இவனுங்கள தான் பைரட்ஸுங்க தடுத்துட்டு இருக்கானுங்களே. அடே அட்லீஸ்ட் சுட்டாது தள்ளுங்கடான உடனே சார் ரைட்னு மட்டன்னு எக்கச்சக்க கெனான்ஸ் வச்சு சுடுவானுங்க. ஆனா அத்தனை கெனான்ஸுமே ஸ்கையிலேயே வெடிச்சு செதறிடும். வேற ஒண்ணும் இல்ல, ஒயிட் பியர்டோட கமாண்டர்ஸ். அவரு தான் எனக்கு யாரும் ஹெல்ப்புக்கு வேண்டாம், போய் ஏசோட தம்பிக்கு பேக்கப் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாருல்ல, அதான் பேக்கப் வேலை செய்யுது. எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா எல்லாருமே லூஃபிக்கு முன்னாடி வந்து நின்னு போப்பான்னு வழிய விட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கிளம்புனானுங்க. ஆனா இவனுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடுறானுங்க. பேசாம இவனுங்களே போய் ஏச காப்பாத்திருக்கலாம் போல. நான் சொல்றது கரெக்டா இல்லையா நீங்களே சொல்லுங்க. சரி என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோவாச்சே திபுன்னு ஓடிட்டு இருந்தோடனே இந்த நேவி ஆளுகளுக்கு வெறி வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண வருவானுங்க. ஆனா ஒயிட் பியர்டோட கமாண்டர்ஸ் அத்தனை பேத்தையும் செதுக்கி தள்ளுவாங்க. அந்த டைமுங்கும் போது ஒரு 4 நேவி ஆளுங்க இடையில வந்து நின்றுவானுங்க. அப்படியே ஓங்கி ஒரே மிதி அத்தனை பேரும் தெரிச்சிருவானுங்க. அங்க இனசுமாவை பாத்தீங்களா, லூஃபிக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கான். அவனே ஏறி போய் காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கலாம் போல. அட அவங்க இதான் கத்திரிக்கோள் மாதிரி வேலை செய்தில்ல, போய் ஏசோட லாக்க கட் பண்ணி விட்டானா அதுக்கப்புறம்
அவனே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துருவானே. ஐடியா தெரியாத பாய்ஸ். சரி அவன் லூஃபிய மேல அனுப்பி விட்டுட்டான். அவனும் இப்ப மேல ஏற ஆரம்பிச்சிட்டான். எங்க நேவி ஆளுகள் அவனை விடக்கூடாது, அந்த இடத்தை எப்படியாச்சும் டேமேஜ் பண்ணி ஒன்னு வேகமா வருவாங்க. இவான் இடையில வந்து டெத் விங்க யூஸ் பண்ணி திருக்க விடுவான். சோ லூஃபி ஒரு வழியா மேல ஏற ஆரம்பிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆனா அந்த நேவி ஆளுகள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்கள முட்டிஞ்ச அளவுக்கு பைரட்ஸுங்களும் அவங்களோட உசுர கொடுத்து தடுத்துட்டு இருப்பாங்க. இந்த கிசுருவால நம்பவே முடியல. என்னன்னா ஒயிட் பியர்டு அந்த பொடிப்பையில போய் ஒரு ட்ரம் கார்டா யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா என்கிட்ட இதெல்லாம் வேலைக்காகாது தம்பி, இதோ நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் லைட் பவர் யூஸ் பண்ணி டைரக்டா அவன்கிட்ட போக ட்ரை பண்ணுவான். தப்புன்னு ஒயிட் பியர்டு வந்து ஒரு போர்டு தெரிச்சடிச்சு போய் விழுந்து பயங்கரமா ஷாக் ஆயிருவான். தம்பி அமைதியா இருக்கணும், இல்ல பிச்சு புடுவேன்பா. அதே நேரம் இங்க லூஃபி ஏச காப்பாத்த போறோம்னு பயங்கர ஆர்வத்தோட வருவான். அங்க ஏசுக்கும் பயங்கரமான ஷாக்கு, இவ்வளவு தூரம் வந்துட்டானான்னு. அப்படி நம்ம லூஃபி ஓடி வந்துட்டு இருக்கும் போது இடையில நம்ம கார்ப் அப்படியே பிச்சுக்கிட்டு வருவாரு. அவரை பார்த்த உடனே நேவி ஆளுங்க அத்தனை பேத்துக்கும் ஒரு நம்பிக்கை, எப்படியும் லூஃபியை தடுத்துருவாருன்னு. ஏன்னா நேவில அவர் ஒரு ஹீரோவாச்சு. லூஃபி தெளிவா சொல்லுவான், யோ கிளவா வழிய விடு, நான் ஏச காப்பாத்தணுமா. அவரு நான் வழி விட மாட்டேன், ஏன்னா நான் நேவியோட வைஸ் அட்மிரல். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் பைரட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீயும் ஒரு பைரட், சோ கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன்னு வந்து நிப்பாரு. லூஃபி நிக்காம ஓடி வருவான். இங்க ஏசுக்கு படபடப்பாகும். ஏன்னா தாத்தா பேரன் என்ன நடக்குமோ தெரியலையே. தென்கக்குமே ஆர்வம் என்ன பண்ண போறான்னு. இங்க கார்ப் நீ என்னைய கொன்னாதாண்டா தாண்டி போக முடியும், ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ண பாதை அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாயி கத்துவாரா. அப்படி அவர் சொன்னதை கேட்டோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே லூஃபி பயங்கரமா ஷாக் ஆகுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.